வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. யாழ் மண்டல விண்ணலவடி இணைப்பினில் இணைந்துள்ள எம் தலைவர் திருமிகு குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், அரங்காவல பெருமக்களுக்கும், முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், 9 மைய தவ விளக்கம் பாகம் 7 எமக்கு விளக்கிட இணைந்திருக்கும் பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் சிந்தனையை கேட்டு மகிழ்ந்திட இணைந்திருக்கும் சிந்தனையாளர்களாகிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக இனிய மாலை வணக்கம். இன்று எமக்கு 9 மைய தவ விளக்கம் பாகம் 7 சிறப்பாக விளக்கித்தர இருக்கின்றார் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை சிறு அறிமுகத்தோடு நாம் அழைத்திடுவோம். வேதாத்திரிய சிந்தனையால் உலகம் முழுவதும் இணைய வழி மூலம் வலம் வந்து கொண்டிருக்கும் ஐயா அவர்கள் திருமந்திரம், வேதாத்திரியம், மருத்துவ விஞ்ஞானம் என்ற முக்கலவை கொண்டு மெஞ்ஞான கருத்துக்களை விஞ்ஞான கண் கொண்டு விளக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய சிறப்புமிக்க பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை எமக்கு 9 மைய தவ விளக்கம் பாகம் 7 ஆற்றி தரும் வண்ணம் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனேய. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க குருபுகழ், வாழ்க வேதாத்திரியம். குரு வேதாத்திரி மகரிஷி சூட்சுமமாக எழுந்தருளி இந்த வகுப்பை நடத்தி தருமாறு வேண்டிக் கொண்டு, உலக சமுதாய சேவா சங்கம் யாழ் மண்டல தலைவர் துணை பேராசிரியர் அருள்நிதி குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், யாழ் மண்டலம் விஷன் துணைத் தலைவர் பேராசிரியர் ரகுபால அம்மா அவர்களுக்கும், உன்னியூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், அருள்நிதியர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த 9 மைய தவ விஞ்ஞான விளக்கம் பாகம் 7 கடந்த வகுப்பில் சகஸ்டதள சக்கரம், அந்த சகஸ்டதள சக்கரத்தினாலே ஆளப்படுகின்ற முக்கியமான அதி உன்னதமான நாளமில்லா சுரப்பியான பீனியல் சுரப்பி, அதனுடைய அமைவிடம், அதனுடைய பரிணாம வளர்ச்சி, அதனுடைய அமைப்பு, அதனுடைய இயக்கம், அதனுடைய தொழில், இவற்றை பற்றியெல்லாம் விளங்கி கொண்டு இன்று முக்கியமாக இந்த பீனியல் சுரப்பியினாலே சுரக்கப்படுகின்ற ஹோமோன்கள் பற்றிய விளக்கமும், அதைத் தொடர்ந்து சக்திகளம் சிவகளத்தில முத்தி நிலையை அடைய போன்றோம். அப்ப இந்த பீனியல் சுரப்பியால சுரக்கப்படுகின்ற ஹோமோனாக முதல்ல மெலட்டோனினைத்தான் முக்கியமாக விஞ்ஞானிகள் குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இந்த அண்மைய ஆராய்ச்சிகளின்படி இந்த மெலட்டோனின் அது முக்கியமான ஹோமோனாக கருதப்படுகின்றது. அதை சுரக்கிறது இந்த பீனியல் சுரப்பி இரவில 9 மணிக்கு பிறகு. அதை நைட் டைம் ஹோமோன் என்று சொல்லப்படும். அதை விட இந்த பீனியல் சுரப்பி எப்படி ஹைப்போதலமஸ்ல இருந்து எபிதலமஸ் என்ற பகுதியினுடைய நீட்சியாக இது உருவாகி இருக்கின்றது. அதில இருந்து இன்னும் 2 முக்கியமான ஹோமோன்கள் சுரக்கிறதாக விளக்குகிறார்கள் விஞ்ஞானிகள். அப்ப மெலட்டோனின் என்ற ஹோமோன் அது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் நிறைய விளங்கி கொள்ள வேண்டும், விளக்கமும் தரப்பட இருக்கின்றது. இதை விட இந்த எபிதலமின் என்ற ஹோமோன், இந்த ஹோமோன் தான் எங்களுடைய மூளையினுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி, எங்களுடைய மூளை இறைவனால நாங்கள் மரணம் அடையும் வரையும் சிறப்பாக தொழிற்படுமாறுதான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது, இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த இறை ஆற்றலால். ஆனால் மனிதனுடைய குறுக்கீட்டினால இந்த மூளையினுடைய இந்த லேர்னிங் கெப்பாசிட்டி, நினைவாற்றல், நுண்மான் நுழைப்புலன் அறிவில
தடைகள், தேக்கங்கள், மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. அப்ப இந்த யோக பயிற்சியினால இந்த பீனியல் சுரப்பியில இருந்து இந்த எபித்தலமின் எங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த யோக பயிற்சியினால மூளையினுடைய செயல்பாடு அதிகரிக்கின்றது. இந்த லேர்னிங் கெப்பாசிட்டி 90 வயதிலையும் புதிய கல்வியை கற்கக்கூடிய ஆற்றல், பட்டங்களை பெறக்கூடிய ஆற்றல் எல்லாம் இந்த மூளைக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த யோக பயிற்சியினால எங்களுடைய இளமையை தக்க வைக்கிறோம், முதுமையை பின்தள்ளுறோம், மரணத்தை பின்தள்ளுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால், விஞ்ஞான முறைப்படி சொல்லும் பொழுது இந்த மெலட்டோனின் என்ற ஹோமோன் முக்கியமாக இருக்கிறது. அதை விட இப்ப அந்த விஞ்ஞானிகளினுடைய கண்டுபிடிப்பால இந்த எபித்தலமின், இதை பற்றி மிக ஆழமாக செல்லவில்லை, அது நேரம் எடுக்கும் என்றபடியால இத சில விஷயங்களை மட்டும், இது இந்த எபித்தலமின் என்ற ஹோமோன் சுரக்கிறதாலதான் இந்த மூளையினுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கிறது. முதுமையான வயதுல கூட நாங்கள் புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல், அப்படி புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளுறபடியால எங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கிறதெல்லாம் மருத்துவ விஞ்ஞானத்துல நிறுவப்பட்டிருக்கின்றது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? எபித்தலமின். இந்த இளமையை தக்க வைக்கிறதுக்கும் அது ஒரு காரணம். ஸ்லோ டவுன் ஏஜிங். வயது செல்ல செல்ல உடல்ல நரம்பு மண்டலத்தின் செயலிழப்பினால பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அந்த மாற்றங்களைத்தான் நாங்கள் முதுமையின் சின்னங்கள் என்று சொல்லுறோம். அவற்றையெல்லாம் குறைக்கிற ஆற்றல் இந்த எபித்தலமினுக்கு இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறார். அதை விட செரட்டோனின், அது உங்களுக்கு தெரியும், ஹாப்பி ஹோமோன்ல ஒன்று, அதுவும் இதுல இருந்து சுரக்கப்படுகிறது. அது வேறு இடத்திலும் சுரக்கப்படும். அது எங்களுடைய மூளையினுடைய மனதினுடைய நிலைகளை மாற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நித்திரையினுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, தரம் திறன், அதற்கு காரணமாக இருக்கிறது. உடம்பில் ஏற்படக்கூடிய வலி, அந்த வலியை கட்டுப்படுத்துற ஆற்றல் இந்த என்டோர்பின் என்ற ஹோமோன் மாதிரி செரட்டோனினுக்கு இருக்கிறதாக ஆய்வாளர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இப்ப புதிசாக விளக்கத்துக்கு எடுத்தது இன்னும் ஒரு ஹோமோன், ஆர்ஜினைன் வெசட்டோசின். ஆர்ஜினைன் வெசட்டோசின் இது இந்த சாதகர்களை, இந்த யோகா பயிற்சி செய்கிறவரும் மற்றவர்களும் இந்த ஹோமோன் சுரப்பினால்தான் நாங்கள் படுத்த உடனே விரைவாக ஆழ்ந்த தூக்கத்துக்களை செல்லக்கூடிய இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஹோமோன் ஆர்ஜினைன் வெசட்டோசின். இது நாம் யோக பயிற்சி செய்யும் பொழுது, உடற்பயிற்சி செய்யும் பொழுது மூளையில இருக்கிற கழிவுகள் அகற்றப்படுகிறபடியால இந்த ஆர்ஜினைன் வெசட்டோசினுடைய சுரப்பு அதிகரிக்கிறதாக விஞ்ஞானிகள் விளங்கப்படுத்துறார். அதனால மிக விரைவாக படுத்த உடனே ஆழ்ந்த தூக்கத்துக்களை செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று விளங்கப்படுத்துறார். அப்ப புதிதாக மெலட்டோனின், அது எங்களுக்கு தெரியும். அதை விட நான் இன்றைக்கு எபித்தலமின், ஆர்ஜினைன் வெசட்டோசின், இது தனியாக பீனியல் சுரப்பி, ஆனந்த சுரப்பி என்ற தலைப்பில விளக்கத்துக்கு எடுக்க இருக்கின்றேன். அது அடுத்தடுத்த வகுப்புகள். இனி இந்த மெலட்டோனின், அந்த மெலட்டோனின் என்றது ஒரு முக்கியமான ஹோமோன். அந்த பீனியல் சுரப்பியினால சுரக்கப்படுகிற இந்த ஹோமோன், ஒரு ஹோமோனே நமது உடம்பினுடைய இயக்கத்தில பல அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்துறத விஞ்ஞானிகள் விளங்கப்படுத்துகிறார்கள். அதனால இத
உடலுடைய இயற்கையான அற்புத மருந்து, பாடிஸ் நேச்சுரல் பாண்டிங் ட்ரக் என்று சொல்லுறார்கள். அப்ப இந்த மெலட்டோனின் செயல்படுறபடியாலதான் எங்களுக்கு இளமை, நீளாயுள் கிடைக்கின்றது. இனி மன அழுத்தம், மன இறுக்கம், இதை குறைப்பதில் இந்த மெலட்டோனின் முக்கிய பங்காற்றுகிறது. இப்பொழுது மன நோயாளர்களுக்கு கூட இந்த மெலட்டோனின் ஹோமோனை மருந்தாக கொடுக்கிறார்கள். இந்த மன அழுத்தம், மன இறுக்கத்தை குறைப்பதோடு மட்டும் இல்லாமல் மேலும் பலவிதமான மன சம்பந்தமான வியாதிகளுக்கு மருந்தாகவும் இந்த மெலட்டோனின் பயன்படுத்தப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதை கூட்டுறது இந்த மெலட்டோனின் முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது. இம்யூனிட்டி பூஸ்டர் என்று சொல்றது, இம்யூனிட்டி பூஸ்டர். அடுத்ததாக இந்த ஹோமோன் சுரக்கிறபடியாலதான் நாங்கள் நித்திரைக்குள்ள சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு இளைப்பாற்றல் கிடைக்கிறது, நல்ல இளைப்பாற்றல், மெதுவான ஆழமான தூக்கம், டீப் ஸ்லோ ஸ்லீப், ஆழமான மெதுவான தூக்கம், நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் என்று சொல்லுவார்கள். அந்த தூக்கத்தை கொடுக்கிறது இந்த மெலட்டோனின் முக்கிய பங்காற்றுகின்றது. இன்னும் சொல்ல போனார், ஆய்வுகளின்படி இந்த புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல இந்த மெலட்டோனின் முக்கிய பங்காற்றுகிறது. அப்ப இந்த மெலட்டோனின் நாங்கள் எங்களுடைய காயகல்ப பயிற்சியால துரிய தவம், துரியாதீத தவம், ஆக்கின தவம், நித்யானந்த தவம், இப்படியான தவத்தினால இந்த மெலட்டோனின் சுரப்பதை அதிகரிக்க முடியும் என்பதை மருத்துவ ரீதியாக நிறுவப்பட்டிருக்கின்றது. அப்ப அப்படியான அந்த மெலட்டோனின் இந்த புற்றுநோய், அந்த புற்றுநோய் வாரத்துக்கு இந்த குருதியில மெலட்டோன் அளவு குறைகிறதும் ஒரு காரணம். பீனியல் சுரப்பி சரியான முறையில இயங்காமல் இந்த மெலட்டோன் சுரப்பு குறைகிறதும் இந்த புற்றுநோய் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக கருதுகிறார்கள். அப்ப இந்த மெலட்டோனின் இந்த புற்றுநோய் கலங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு பரவுறது செகண்டரிஸ்ன்றது. ஒரு இடத்துல புற்றுநோய் ஏற்பட்டால் அது வேறு இடங்களுக்கு போகலாம். லங்ஸ்ல புற்றுநோய் வந்தால் நுரையீரல்ல அது என்பு மச்சைக்கு போகலாம், சிறுநீரகத்துக்கு போகலாம். அப்படி போகாமல் பரவுறத்தை தடுக்குது. அப்ப இப்படியான பயிற்சிகள் செய்யறதால மெலட்டோனின் எங்களுடைய குருதியில அதிகரிக்கிறதால இப்படி புற்றுநோய் கலங்கள் பரவுறத, அது வளர்றத, அந்த புற்றுநோய் கலங்கள் பிரிவடைவத தடுக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறார். அதனாலதான் சிலர் இந்த புற்றுநோயாளர்கள் புற்றுநோய் வந்தாலும் எனக்கு புற்றுநோய் இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது என்று விட்டு இப்படியான யோக பயிற்சியில ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு இப்படியான மாற்றங்கள் ஏற்படுவதை காணக்கூடியா இருக்கு. அப்ப தியானம் செய்யறதால மெலட்டோன் சுரப்பு அதிகரிச்சு இந்த புற்றுநோய் கட்டி சுருங்குறத்தையும், அது சிலருக்கு அது மறைவடைஞ்சத்தையும் இல்லாம போனதையும் ஆய்வாளர்கள் கண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு அதிசயமான ஹோமோன் தான் இந்த மெலட்டோனின். அப்ப துரிய தவம், ஆக்கின தவம், இப்படியான தவத்தினால காயகல்ப பயிற்சி அதியுன்னதம். காயகல்ப பயிற்சியால இந்த பீனியல் சுரப்பி இந்த இயக்கம் சீர் செய்யப்பட்டு
மெலட்டோனின் சுரக்கிற அளவு அதிகரிக்கின்றது, அதனுடைய சமநிலை பேணப்படுகின்றது. இப்ப பாருங்கள், பிறந்த குழந்தைகள் நீண்ட நேரம் தூங்குறது, அது காரணம் அந்த தூக்கத்துல இந்த பிள்ளைகளுக்கு மெலட்டோனின் சுரக்கிறது கூடும். அப்ப நீண்ட நேரம் தூங்குறதால மெலட்டோனின் சுரக்கிற கூடும், மெலட்டோனின் சுரக்கிறதால நீண்ட நேரம் தூங்குவார்கள் அப்படின்னு விளக்கம் சொல்லலாம். அதே நேரம் இந்த வயதானவர்கள் அவர்கள் தூக்கமின்மையால துன்பப்படுகிறார்கள். காரணம் இந்த மெலட்டோனின், இந்த செரட்டோனின் இதுல சுரப்பு குறைகிறதால. அப்ப 14 வயசுக்கு பிறகு 16 வயசுக்கு பிறகு எல்லோரும் தியானம் செய்ய வேண்டும், இளமையானவர்கள் முதுமையானவர்கள். அப்ப இளமையானவர்களுக்கு வாழ்க்கையில வேலைக்கு இப்படியான தியான பயிற்சியில தொடங்கிவிட்டால் இப்படியான ஹோமோன்கள் இந்த செயல்பாடுகள் சமநிலையில இருக்கும். அப்ப அவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வராது. நோய்களோ அல்லது தூக்கத்துல பிரச்சனைகளோ அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியில பிரச்சனைகளோ அல்லது மன அமைதியின்மை, மன இறுக்கம், மன அழுத்தம், அதனால தொடர்ந்து வார பல பல பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படாது. அப்படியான பிரச்சனைகளை ஒன்றுதான் உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர். அப்ப இந்த ஹை பிளட் பிரஷர் அப்படியான பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த மெலட்டோனின் நமது மூளையில இருக்கக்கூடிய பொன்ஸ், மெடல்லா இப்படியான மையங்களை தூண்டி, இதுதான் எங்களோட மூச்சின் வேகத்துக்கு, மூச்சு இதய நுரையீரல் இயக்கம் காரணமாயிருக்கிறது. அப்ப அது மூச்சின் வேகத்தை குறைக்கும், குருதியின் அழுத்தம், பிளட் பிரஷரை குறைக்கும். இதெல்லாம் ஆய்வு முடிவுகள். இனி நமது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால், HDL, அது நல்ல கொலஸ்ட்ரால், அதை கூட்டும். தேவையற்ற கொலஸ்ட்ரால்கள், அது கொலஸ்ட்ராலை 35% குறைக்கிறதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இது நமது இதயத்துல உள்ள செல்லுகள்ல பலவிதமான நொதியங்கள் செயல்படுகின்றது. அந்த நொதியங்கள் சரியாக செயல்பட்டால்தான் அங்க அந்த இரத்த முறைதலோ அல்லது மூளைக்குள்ள இரத்த குழாய்கள்ல வெடிப்புகள் ஏற்பட்டு ஸ்ட்ரோக் ஏற்படுவதோ அதெல்லாம் ஏற்படாது. இதற்கு இந்த மெலட்டோனின் இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய நொதியங்களை தூண்டி, நல்ல நொதியங்கள் இவையெல்லாம் இப்படி பிளட் கிளாட்டிங் அதெல்லாம் ஏற்படாமல், மூளைக்குள்ள ஸ்ட்ரோக் ஏற்படாமல் அதை தடுக்கிறதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. அதோட இந்த மெலட்டோனின் மணிபூர சக்கரத்தால் ஆளப்படுகின்ற பன்கிரியாஸ், கணையம், அந்த கணையத்தின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும். அப்படி கட்டுப்படுத்தி செய்கிறபடியால கணையத்தின் சுரப்புகள், இன்சுலின், குளுக்கோகான், சோமட்டோஸ்டாட்டின், பாலிபெப்டைடுகள் இவற்றினுடைய சுரப்புகள் சமநிலையில பேணப்பட்டு நீரிழிவு நோயிலிருந்து நம்ம எல்லாம் காக்கக்கூடிய இருக்கின்றது. அப்ப இந்த நீரிழிவு நோய் அதனால ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம். அப்ப இப்படியான தியானம் செய்கிறவர்களுக்கு இந்த மெலட்டோனின் சுரப்பு அதிகரிக்க, அது இந்த மற்ற சுரப்பியலை, பன்கிரியாஸ் போன்ற சுரப்பியலை சீராக இயங்க செய்கிறபடியால அவர்களுக்கு இதுக்குரிய வாய்ப்பு, ஹார்ட் அட்டாக்குரிய வாய்ப்பு, ஸ்ட்ரோக்குரிய வாய்ப்பு ஏற்படாம போகுது. அது மட்டும் இல்லாம பாருங்க எத்தனை வருத்தங்கள், அல்சைமர், ஞாபக மறதி நோய், பார்க்கின்சன்ஸ், கைகால் நடுங்கிக் கொண்டிருக்கிறது, பார்க்கின்சன்ஸ், அஸ்மா, வலிப்பு, எபிலெப்டிக்ஸ் இப்படியான நோய்கள். இந்த நோய்களுக்கும் இந்த மெலட்டோனினுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த மெலட்டோனின் குறைய குறைய இப்படியான நோய்கள் வாரத்துக்குரிய வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டு போறது. அப்ப நாங்கள் இப்படியான தியானம் செய்யும் பொழுது, இந்த யோகா பயிற்சி செய்யும் பொழுது, காயகல்ப பயிற்சி, பிராணாயாம பயிற்சி திரும்ப திரும்ப வலியுறுத்தணும் இல்லையா? நாங்கள்
அப்படி செய்யறதால இப்படியான நோய்கள்ல இருந்து இந்த அல்சைமர் இப்ப 40 வயசுக்கு பிறகு, முதல் 60 வயசுக்கு பிறகு இருந்தது, இப்ப 40 வயசு, 40 வயசுக்கு முன்பே ஞாபக மறதி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பார்க்கின்சன்ஸ், இது எத்தனையோ பேருக்கு இப்ப சிறிய வயதிலே வர பார்க்குது. அப்ப இவர்களுக்கெல்லாம் இப்படியான தியான முறைகளால, இந்த பிராணாயாம பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இவற்றினால இந்த பீனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பியை சிறப்பாக செயல்பட வைத்து, அதன் மூலம் இந்த ஹோமோன்களை எல்லாம் சுரக்க வைத்து சமநிலையில பேணப்படும் பொழுது இப்படியான நோய்கள் எல்லாம் ஏற்படாமல் காக்கக்கூடிய இருக்கிறது. இனி மனநோய்கள், இதுதான் முக்கியமானது. மன அழுத்தம், மன இறுக்கம், பிற பைபோலர் என்று வந்து அது மனநோய்க்குள்ள போய்விடும். டிப்ரெஷன், சிசோஃப்ரெனியா, சைக்கோசிஸ், இப்படியான வருத்தங்கள், இதுகளுக்கும் இந்த மெலட்டோனின் குறைபாடு காரணமாக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்ப இந்த எங்களுக்கு மன அழுத்தம், மன இறுக்கம் வரும் பொழுது மெலட்டோனின் சுரக்கிறது குறை. அப்ப அதுக்காக வைத்தியர்கள் இப்படியான சில மருந்துகளை கொடுக்கிறார்கள். மருந்துகளை கொடுத்து மெலட்டோனின் அளவை அதிகரிக்கிறார்கள். அப்படி அதிகரிக்கிறபடியால இப்படியான மன நோய்களுக்கு அது ஒரு தீர்வை கொடுக்கின்றது. இது இந்த மெலட்டோனின் குறைகிற பொழுது இந்த தற்கொலை முயற்சி, மதுவுக்கு அடிமையாகிறது, இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த மெலட்டோனின் குறைபாட்டால வரும். அதை நாங்கள் தியானம் செய்ய சொல்றோம், யோகா பயிற்சியை செய்ய சொல்றோம். அப்படியானவர்களுக்கு இப்படியான எதிர்மறையான எண்ணங்களும் அதனால வார எதிர்மறையான உணர்வுகளும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய இருக்கு. இப்போ சிறைச்சாலையில் இருக்கிற சிறை கைதிகள், இவர்களுக்கு இப்படியான பயிற்சியை கொடுக்கும் பொழுது அவர்கள மாற்றங்கள் ஏற்படுவதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தற்கொலை முயற்சி செய்தவர்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு இப்படியான பயிற்சியை கொடுக்கும் பொழுது அவர்கள் தாங்கள் செய்தது பிழை என்பதை உணர்ந்து கொண்டு அந்த முயற்சியில இருந்து விடுபட்டதை எல்லாம் காணக்கூடிய இருக்கின்றது. அப்ப அது ஒரு முக்கியமானது. அதே நேரம் இந்த மெலட்டோனின், அது முன்பு குறிப்பிட்டது போல பால் முதிர்ச்சியை தடுக்கும். எப்படி பால் முதிர்ச்சியை தடுக்கும் என்றால், இந்த மெலட்டோனின் சுரக்கிற பீனியல் சுரப்பி தான் பிட்யூட்டரி சுரப்பின் இயக்கத்துக்கான ஆணையை பிறப்பித்துக் கொண்டிருக்கும். அப்ப அந்த நேரத்துல இந்த பிட்யூட்டரி சுரப்பியிலிருந்து FSH, LH கடந்த வகுப்புல ஆழமாக அழுத்தமாக குறிப்பிட்டிருந்தேன். இந்த ஹோமோன்கள் தான் பால் முதிர்ச்சிக்கு காரணம். விந்தணுக்கள் உருவாவதற்கு, முட்டை உருவாவதற்கு சூலகத்தில இருந்து காரணம். அப்ப இந்த மெலட்டோனின் சரியான முறையில செயல்பட்டு கொண்டிருந்தால் இது நடவாது. அதனால இந்த இறைவன் இந்த மெலட்டோனின் சுரப்பை படிப்படியாக கல்சிபிகேஷன் என்ற செயல்முறை மூலம், ஏன் கல்சிபிகேஷன் நடக்குது? மூளைக்கு பிளட் பிரெயின் பேரியர் இருக்கு, ஆனால் பீனியல் சுரப்பிக்கு பிளட் பிரெயின் பேரியர் இல்லை. அதனால இப்படியான அயன்கள் எல்லாம் போய் பீனியல் சுரப்பியில படிஞ்சு படிப்படியாக கல்சிபிகேஷன் நடந்து அது இந்த மெலட்டோனின் சுரப்பை குறைக்கும். அப்ப குறைக்கிறதால பால் முதிர்ச்சி வருகுது. FSH, LH சுரக்க பண்ணி அதை வருது. அப்ப இந்த பால் முதிர்ச்சியின் பொழுது இந்த மெலட்டோனின் உற்பத்தி குறையும். மெலட்டோனின் உற்பத்தி குறைகிறபடியாலாம் பால் முதிர்ச்சி வரும். இன்னும் ஒரு விஷயம், இந்த மெலட்டோனினுக்கும் தைமஸ் சுரப்பிக்கும் நல்ல ஒரு இணைப்பு இருக்கிறது. இந்த தைமஸ் சுரப்பி 40 வயசு வரும் பொழுது அது சுருங்க துவங்கிவிடும். அப்ப சுருங்க துவங்கினால் அதனால தைமோசின் சுரக்கப்பட மாட்டுது. இந்த டி செல்லுகள் அதனுடைய முதிர்ச்சி நடக்காது. அப்ப எங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறை. ஆனா அந்த மெலட்டோனின்
சரியாக செயல்பட்டால் இந்த தைமஸ் சுரப்பியை சுருங்காமல் அது பாதுகாத்துக் கொள்ளும். அப்ப அதுக்காகத்தான் இந்த பயிற்சி நாங்க செய்கிறோம். பயிற்சியால மெலட்டோனினுடைய சமநிலையை பேணும் பொழுது அது தைமஸ் சுரப்பியையும் பாதுகாத்துக் கொள்ளும், சுருங்காமல் பாதுகாத்துக் கொள்ளும். 40 வயசுக்கு பிறகும் அது செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்ப தைமஸ் சுரப்பி தான் இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கு ஒரு முக்கியமான சுரப்பி. தைமோசினை சுரக்குது, டீலிம்போசைட்ஸ் முதிர்ச்சிக்கு காரணமாயிருக்குது. அப்ப அப்ப எங்களுக்கு நாங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறையும் பொழுது நோய்கள் உண்டாகலாம், மரணம் உண்டாகலாம். அப்ப இது சீராக இயங்கினால் இறவாமை, நீளாயுள் இதுக்கு வழிவகுத்து விடும். இதுக்குதான் நாங்கள் யோக பயிற்சி. இனி இந்த பாக்டீரியாக்களை அழிச்சு விழுங்குற சில வெள்ளை அணுக்கள் எங்களுடைய இரத்தத்துல இருக்கிறது. என்பு மச்சையிலிருந்து உருவாகும் பாகோசைட்ஸ். இதுகள் இருக்கிறபடியால்தான் எங்களோட உடம்புக்குள்ள வருகின்ற பாக்டீரியாக்கள், வைரசுகள், பங்கசுகள், கேன்சர் செல்லுகள், தேவையற்ற அயன்கள் இவற்றையெல்லாம் இது விழுங்கி அழிக்கும். பாகோசைட்ஸ் இதனுடைய இயக்கம் சரியாக இருக்கும். அதுக்கு மெலட்டோனின் தேவை. மெலட்டோனின் மிக அற்புதமான ஒரு இயக்கம், மிக மிக அற்புதமானது. நியூரோ டீஜெனரேஷன், ஜெனரேஷன், டீஜெனரேஷன், நியூரோ டீஜெனரேஷன். நாங்கள் வயது செல்ல 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 எங்களுடைய நரம்பு மண்டலம் செயலிழந்து கொண்டு போகும். நரம்பு மண்டலம் செயலிழந்தால் தசை மண்டலம், என்பு மண்டலம், ஜீரண மண்டலம், இப்படி ஒவ்வொரு மண்டலமாக படிப்படியாக செயலிழந்து போகும். அதனால்தான் முதுமையின் சின்னங்கள் தோன்றும். இது காரணம் நியூரோ டீஜெனரேஷன். இந்த நியூரோ டீஜெனரேஷனை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மெலட்டோனிக் இருக்கிறது. இதுதான் இந்த மெலட்டோன்ல இருக்கிற அதி அற்புதமான ஒரு விளைவு. இதுதான் யோக பயிற்சியால கிடைக்கிற பெரியொரு மாற்றம். அப்ப இந்த வளர்சிதை மாற்றத்தை தடுத்து இந்த நியூரோ டீஜெனரேஷனை தடுத்து இளமையை தக்க வைக்குது, முதுமையை பின்தள்ளுது. இதைத்தான் நாங்க திருப்ப எல்லா யோக பயிற்சி, எல்லா மார்க்கங்களும் சொல்லப்படுறது. இங்க பாருங்க, நம்முடைய நரம்பு கலங்கள், ஒரு நரம்பு கலம் இன்னொரு நரம்பு கலத்தோட இணைக்கப்படும். ஒரு நரம்பு கலத்தோட மட்டும் இல்லை, ஒரு நரம்பு களம் ஆயிரக்கணக்கான நரம்பு கலங்களோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த இணைக்கப்படுற இடத்துக்கு பேர் சினாப்ஸ். சினாப்ஸ். இந்த நரம்பு கலம் இன்னொரு நரம்பு கலத்தோட இணைக்கிற இடத்துக்கு பேர் சினாப்ஸ். அப்ப இந்த நரம்பு கலத்தால செய்திகள் கடத்தப்பட்டு கொண்டு வரும் பொழுது அந்த செய்தி ஒரு நரம்பு கலத்துல இன்னொரு நரம்பு கலத்துக்கோ அல்லது ஒரு நரம்பு கலத்திலிருந்து வாங்கிகளுக்கு, ரிசெப்டர்ஸ் வாங்கிகளுக்கு அந்த செய்தி கடத்தப்பட வேண்டும். இந்த சினாப்ஸ் என்ற இணைப்புகள்ல, நரம்பு இணைப்புகள், அந்த நரம்பு இணைப்புகள்ல ஒரு வெளி தொடர்ச்சி இல்லை. அப்ப அந்த இடத்துல இந்த நரம்பு கலத்துல சில சுரப்புகள், வெசிக்கிள்ஸ் என்ற அமைப்புகள் இருந்து அதுக்குள்ள இருந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நரம்பு ஊடுகடத்திகள் என்று சுரக்கப்படும். இந்த நரம்பு ஊடுகடத்திகள் ரசாயன காவிகளாக செயல்பட்டு இந்த நரம்பு கலத்தால கொண்டு வரப்பட்ட செய்திகளை அடுத்த நரம்பு கலத்துக்கோ அல்லது வாங்கிகளுக்கோ, ரிசெப்டர்ஸுக்கோ அது கொடுக்கும். ஐம்புலன்கள் வழியாக நாங்கள் உள்வாங்குற தகவல்கள் இந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நரம்பு செல்லுகளால கடத்தப்பட்டு 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 அது மூளைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த மூளையிலும் இப்படியான இயக்கம்.
அது எங்கெங்கெல்லாம் கொண்டே சேர்க்க வேணுமோ அங்கே எங்கெல்லாம் கொண்டே சேர்க்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நரம்பு செல்லுகள் ஒரு செல்லோட இணைக்கப்படுகின்ற அந்த சினாப்ஸ் நரம்பு இணைப்புகள் அது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த நரம்பு செல்லுகளினுடைய நெட்வொர்க், நியூரல் நெட்வொர்க், நரம்பு வலை பின்னல் அதிகரிக்கும். அப்ப அந்த நெட்வொர்க்ல இருக்கிற நரம்பு செல்லுகள் அதிகமாக அதிகமாக அந்த செல்லுகளால நடத்தப்படுகின்ற தொழில் சிறப்பாக இருக்கும். அது வாங்கிகளின் செயல்பாடா இருக்கலாம், 5 புலன்களின் செயல்பாடா இருக்கலாம், தசைகளின் இயக்கமா இருக்கலாம், மற்ற ரிஃப்ளெக்ஸ்களா இருக்கலாம். இதா இருந்தால் அப்ப இந்த நினைவாற்றலாக இருக்கலாம். நாங்கள் உள்வாங்குற தகவல் மூளையை கொண்டு செல்லப்படுது. அங்க மூளையில லிம்பிக் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல இந்த தகவல்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு பிறகு அதை கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் பதிய வேணுமோ அங்கெல்லாம் பதியும். அதுக்கு இந்த நியூரல் நெட்வொர்க் மிக முக்கியமானது. இந்த நியூரல் நெட்வொர்க்ல எத்தனை செல்லுகள் பங்கு பெற்றுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த 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 இயக்கம் மிக வேகமாக நடக்கும். அப்ப அதுக்கு அது நினைவாற்றலா இருக்கலாம், படிக்கிறத பதிவு செய்யறதா இருக்கலாம், மாணவர்கள் பதிவு செய்யறத திருப்பவும் வெளிக்கொணர்றதா இருக்கலாம், ரீகாலிங்ன்றது. என்னது அந்த மாணவனுடைய கெப்பாசிட்டி, பிரெயின் கெப்பாசிட்டியா இருக்கலாம், நுண்மான் நுழைப்புலன் அறிவா இருக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடிய செல்லுகள் எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கிறதோ, எவ்வளவு நியூரல் நெட்வொர்க்ல எவ்வளவு செல்லுகள் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த இயக்கம் வேகமாகவும் துல்லியமாகவும் நடக்கும். அப்ப இந்த சினாப்ஸின் எண்ணிக்கை கூட வேணும். சினாப்ஸின் எண்ணிக்கை கூட 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 இந்த பிரெயின் பவர் அதிகமாகிக்கொண்டு போகும். கெப்பாசிட்டி, லேர்னிங் கெப்பாசிட்டி, ஒரு நேரத்துல பல செயல்களை செய்யக்கூடிய அபிலிட்டி, ஒரு பாடத்தை விளங்கி கொள்ளக்கூடிய மிகவும் வேகமாக விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை மாணவர்களுக்கு, அந்த விலங்கினத்தை மூளையில பதிவு செய்கிற ஆற்றல், பதிவு செய்கிறத வெளிக்கொணர்ற ஆற்றல், இதுக்கு இடையிலேயான ஒரு நேரம் இருக்கு, டைம் கேப். தகவலை உள்வாங்கிறது, வேறுபடுத்தி அறிஞ்சு அதை முறைப்படுத்துறது மூளைக்குள்ள, பிறகு பதிவாக்குற சுருக்கமா, இதுக்கெல்லாம் பிறகு திருப்பி அதை தேவையான நேரத்தில் வெளியில கொண்டு வாரது. பாடசா மாணவர் பரீட்சை மண்டபத்துக்கு போன உடனே தான் படிச்சது வெளியில வர வேணும். இப்ப வெளியில வர வேணுமா இருந்தால் இந்த நெட்வொர்க் மிக வலிமையாக இருக்க வேண்டும். அப்ப நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய செல்லுகளின் எண்ணிக்கை, அதுல இருக்கக்கூடிய சினாப்ஸ் எண்ணிக்கை, அது மட்டுமல்ல இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இதோட முக்கியமானது. அப்ப நெட்வொர்க் எண்ணிக்கை அதிகரிக்கும் பிரயோசனம் இல்லை, சினாப்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்கும் பிரயோசனம் இல்லை. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சரியாக செயல்பட வேண்டும், ரசாயன செய்திகாவிகள். அப்ப அதுக்கேற்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் உருவாக வேணும், அது சுரக்க வேணும், அது செயல்பட வேணும், அதுக்கு இந்த ரிசெப்டர் சரியாக வேலை செய்ய வேணும். இதுக்கெல்லாம் இந்த காந்த சக்தி தான் பயன்படுத்தப்படுகின்றது. தவ ஆற்றல், காயகல்ப பயிற்சியில கிடைக்கிற ஓஜஸ் ஆற்றல், இந்துநாத சக்தி, இந்த பிராண சக்தி, இதுதான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டராக அது தன்மாற்றம் அடைஞ்சு இந்த நரம்பு களத்துல செய்திகள் கடத்துற சக்தியா இருக்கட்டும், அயன்கள் இந்த உள்ளுக்கு வெளியில அயன்கள் வெளிவர சக்தி, அந்த சக்தியா இருக்கட்டும், அல்லது இந்த இணைப்புகளா இருக்கட்டும், இணைப்புல இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களா இருக்கட்டும், எல்லாமே காந்த சக்தி தான், பிராண சக்தி தான். அப்ப அது அதிகமாகுது எப்படி? தியானத்தால், பிராணாயாமத்தால், இந்த காயகல்ப ஓஜஸ் ஆற்றலால். இது அதிகரிக்க இதெல்லாம் அதிகரிக்கும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் அதுகளிலும் பல வகைகள் இருக்கு. அது தூண்டுற டிரான்ஸ்மிட்டர்கள், எதிர்க்கிற டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அது இதுல என்ன தேவையோ அந்த டிரான்ஸ்மிட்டர் வர வேணும்.
இப்ப அதுக்குள்ள போகும், அது ஒரு ஆழமான சக்தி, அது இன்னும் ஒரு நேரம். அப்படியான அந்த இந்த பயிற்சியை செய்ய செய்ய 9 மைய தவம், இந்த காயகல்ப பயிற்சி, இப்படியான பயிற்சியால இந்த சினாப்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய தளங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மன இறுக்கம், மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படும் பொழுது இந்த மெலட்டோனின் ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஹோமோனாக இயங்கும். ஆன்டி ஸ்ட்ரெஸ், இதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஹோமோன், அதுக்கு இன்னொரு பெயர் நைட் ஹோமோன், நான் ஸ்லீப் ஹோமோன், பல பெயர்கள் இருக்கு. அது நியூரோ டீஜெனரேஷன் ஹோமோன், இப்படி எத்தனையோ பெயர்கள் இருக்கு. அவ்வளவு முக்கியம் மெலட்டோனின். யோக பயிற்சியில இருக்கிற இதை மறக்க கூடாது. ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஹோமோன் அது என்ன செய்யுது, இந்த என்டார்பின் இதுகின்ற உற்பத்தி. என்டார்பின் என்றது பிட்யூட்டரி சுரப்பியால முன்பக்கத்தால அஞ்சீரிய பிட்யூட்டரியால சுரக்கப்படுற ஹோமோன். என்டார்பின் அது ஒரு மோர்பின், போதைப் பொருள், போதை வஸ்து எங்களுடைய மூளைக்குள்ள இறைவன் வச்சிருக்கிறார். மூளை ஒரு ஒரு யூனிவர்சல் பார்மசி எங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கு. இந்த இந்த யூனிவர்ஸ்லயே பெஸ்ட் பார்மசி யுவர் பிரெயின், யுவர் ஹைப்போதலமஸ் என்கிறார் விஞ்ஞானிகள். அப்படியான அந்த அந்த மூளைக்குள்ளதான் இந்த மெலட்டோனினை சுரந்தாலும், இந்த என்டோர்பின் சுரந்தாலும், இன்னும் எத்தனையோ விதமான ஹோமோன்கள் எல்லாம் இந்த மூளைக்குள்ள உற்பத்தியாகி கொண்டிருக்கு. அப்ப இதுகள் எல்லாம் என்ன செய்யும், எங்களுக்கு நேரான எண்ணங்களை உருவாக்குறது கொண்டு பாசிட்டிவ் மூட்ஸ், பாசிட்டிவான நேரான மூட் உருவாக்குறது கொடுக்கும். அந்த பாசிட்டிவ் மூட் தான், இந்த நேரான மனநிலைகள் தான் இந்த ஒவ்வொரு செல்லிலையும் அது எதிரொலிக்கும். எதை வடிவா வழங்கிக் கொள்ளுங்க. பாருங்க, நாங்கள் யோக பயிற்சியை செய்கிறோம், செய்து மெலட்டோனின் வருகுது பீனியல்ல இருந்து, பிட்யூட்டரில இருந்து என்டார்பின் வருது. இதுகள் எல்லாம் சேர்ந்து எல்லாமே செயல்படும். பாசிட்டிவ் மூட், இந்த பாசிட்டிவ் மூட் ஒவ்வொரு செல்லிலும் பிரதிபலிக்கும். அதை விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு செல்லிலும். அதான் நாங்கள் இந்த யோக பயிற்சியில ஆன்மீகவாதிகள் சொல்லுவார்கள், ஒளி உடல், ஒளி உடல், ஒளி பிரதிபலிக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஒளிரும். அப்ப நாங்கள் மருத்துவத்துல சொல்லுவோம், இதுதான் காரணம். இதால ஒவ்வொரு செல்லும் ஒலிக்கும், அது விழிக்கும், விழிப்பு நிலையில இருக்கும், விழிப்பு செயற்படும். ஒரு செல் மற்ற செல்லோட பேசும், கதைக்கும், கதைச்சு இந்த பாசிட்டிவ் மூடோட சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரியான காந்த சக்தியை உபயோகித்து இந்த ரசாயனங்களை உற்பத்தி செய்து நோயை தீர்க்கும். அப்ப கியூரிங் ஆற்றல், கியூரிங் கெப்பாசிட்டி, நோயை தீர்க்கிறது. அவர் காயப்பட்டாரா, காயத்தை ஆற்ற ஆற்றல், மனதில காயமா அந்த ஆற்றல், அதை தீர்க்கிற ஆற்றல், உடல் பிசிக்கல் பாடியில காயமா அதை தீர்க்கிற ஆற்றல் எல்லாம் அதிகரிக்கும். பாருங்க, எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது, மன அழுத்தம் வருது, கவனமா பாருங்க, மன அழுத்தம் வருது, கோர்டிசால் எங்க அட்ரினல் கோர்டெக்ஸ்ல இருந்து சுரக்குது. அட்ரினல் கிளாண்ட் கோர்டெக்ஸ்ல கோர்டிசால். இந்த கோர்டிசால் என்ன செய்யும், மாரடைப்பை தூண்டக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை உருவாக்கும். அது ஹார்ட் அட்டாக் கொடுக்கும். இப்ப நாங்கள் வாரம் யோக பயிற்சி ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் எஃபர்ட் ப்ரோக்ராம் என்று மருத்துவத்தை சொல்லுவார்கள். ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ப்ரோக்ராம், அதுல ஒன்றுதான் எங்களுடைய யோக பயிற்சி, தியான பயிற்சி, காயகல்ப பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, கபால சுவாசம், இப்படியான விஷயங்களை செய்ய இந்த ஹோமோன்கள் சுரக்கும். எந்த ஹோமோன்கள்? மெலட்டோனின், என்டார்பின், செரட்டோனின், இப்படியான ஹோமோன்கள் சுரக்கும். அப்ப ஸ்ட்ரெஸ் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும். ஸ்ட்ரெஸ் குறைய கோர்டிசால் குறையும். கோர்டிசால் குறைஞ்ச உடனே இந்த ஸ்ட்ரெஸ் குறைய, அதால இந்த இதயத்திலே எல்லாம் நல்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள், நியூரோ டிரான்ஸ் ரெண்டு இருக்கு, நல்லதும் இருக்குது, எதிரான இயக்கம் கொண்டதும் இருக்குது. எக்ஸிட்டேட்டரி, இன்கிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, ரெண்டு வகையில. அப்ப நல்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அது எங்களை ஹார்ட் அட்டாக்ல இருந்து காப்பாது. அப்பதான் யோகா பயிற்சி செய்கிறவர்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இதுகள் எல்லாம் வராமல் தடுக்கிற ஆற்றல். இப்ப நீங்கள்
போய் மக்கள் மத்தியில பேசல சொல்லலாம். என்னத்துக்கா செய்கிறீங்கள்? உடல் சார்ந்த நன்மைகள், ஆன்மீகம் சார்ந்த நன்மைகள். உடல் சார்ந்த நன்மைகள்ல ஹார்ட் அட்டாக் வராது, டயபிட்டிஸ் வராது, வந்தால் மாறும். ஹார்ட் அட்டாக் ஒரு அட்டாக் வந்தா செகண்ட் அட்டாக் வராது. இப்படி எல்லாம் விளங்கப்படுத்தலாம். விளங்குது மெக்கானிசம் என்ன? இதுதான் மெக்கானிசம். அந்த உங்களுடைய வகுப்புல இருக்கிறவர்கள் எல்லாம் விளங்கக்கூடிய ஆற்றல் இருந்தா இதை விளங்கப்படுத்தலாம். அல்லது போனா நீங்கள் விளங்கி வச்சுக்கொண்டு இது உங்களுடைய மனதில ஓடிக்கொண்டிருக்கத்தக்கதாக மூளையில இந்த படம் ஓட வேணும். ஓட நீங்கள் விளக்கத்தை கொடுக்கலாம். அப்ப கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். சரி, நோய் எதிர்ப்பு ஆற்றல், நோய் எதிர்ப்பு மண்டலம், இம்யூன் சிஸ்டம் இந்த மெலட்டோனின் முக்கியமாக செயலாற்றுது. அப்ப இந்த மெலட்டோனின் இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டும். அது தூண்டுறதால பலவிதமான நோய்கள், வைரஸா இருக்கலாம், பாக்டீரியாக்களா இருக்கலாம், பங்கஸா இருக்கலாம். முக்கியமா பாருங்க எய்ட்ஸ் நோய் அந்த காலத்துல அது இந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். இனி இந்த மெலட்டோனின் அது மாத்திரையா இருக்கலாம், அல்லது இந்த தியானத்தால வார மெலட்டோனினா இருக்கலாம். இது எங்களுடைய வெள்ளை அணுக்கள்ல NK செல்ஸ் என்று நேச்சுரல் கில்லர் செல்ஸ் என்று சில நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கக்கூடிய செல்லுகள் இருக்கின்றது, வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் இப்படியான யோக பயிற்சி செய்கிறவர்களுக்கு அது 240% அதிகரிக்க, கொஞ்ச நஞ்சம் இல்ல பாருங்க எவ்வளவு அதிகரிக்குது. முறையான யோக பயிற்சி, முறையான தியான பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, இப்படியான பயிற்சியை காயகல்பம் தான் அதி உன்னதம். அதி உன்னத பயிற்சி என்ற காயகல்பம் அல்லது பரியங்க யோகம் செய்ய வேணும். இப்படி செய்தால்தான் இது கிடைக்கும். அப்ப அந்த பாக்டீரியாவை அழித்து விழுங்குற ஆற்றல், பாகோசைட்டிக் ஆக்ஷன், பாகோசைட்ஸ் விழுங்குற கலங்கள் இந்த இயக்கத்தை தூண்டும். அப்ப என்ன முடிவு? நாங்கள் தியானம் செய்ய வேண்டும், யோக பயிற்சியை செய்ய வேண்டும். செய்தால்தான் இதுக்கெல்லாம் எங்களுக்கு இப்படியான நோய்கள்ல இருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம். பல பேருக்கும் பிரச்சனை இந்த தூக்கமின்மை, இன்சாம்னியா, தூக்கமின்மை. இந்த தூக்கமின்மை, தூக்கம் எங்களுக்கு ஆழமான மெதுவான தூக்கம் கிடைக்குமா இருந்தால் படுத்த உடனே அதை போல செல்வம் உலகத்துல இல்லவே இல்லை. அப்ப நாங்கள் படுத்த உடனே தூக்கம் வர வேணும். வயதானவர்கள் 12 மணி 1 மணி வரைக்குள்ள அவர்களுக்கு சலம் கழிக்க வேணும் போல உணர்வு ஏற்படும். அப்போலாம் திருப்பி வந்தால் படுத்தா நித்திர வராது. அப்படியான நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடாது. அதுக்கு இந்த மெலட்டோனின் வேணும், செரட்டோனின் வேணும், டோபோனின் வேணும். இப்படியான ஹோமோன்களின் சமநிலை பேணப்பட வேணும். பேணினாத்தான் எங்களுக்கு படுத்தவுடனே நித்திர, டீப் ஸ்லோ ஸ்லீப், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் இருக்கப்படா, நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப், நல்ல ஆழ்ந்த மெதுவான தூக்கம். இதுக்கு காரணம் இந்த மெலட்டோனின் தான். அது எங்களுடைய வேக் ஸ்லீப் சைக்கிள் பேட்டர்ன், தூக்கம் விழிப்பு, விழிப்பு தூக்கம். இதுக்கு காரணம் இந்த மெலட்டோனின் தான். அது இந்த மெலட்டோனின் அடிப்படையாக கொண்டுதான் இந்த எங்களுடைய உயிரியல் கடிகாரம், பாலாஜிக்கல் குழாய், சர்க்காடியம் ரிதம் எங்களுடைய உடம்புகளை இயங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நாங்கள் இரவு 10 மணிக்கு நித்திரை போனால் இந்த பாலாஜிக்கல் குழாக்கங்களை 4:55 காலையில எழுப்பி விட்டுரும். நீங்கள் எல்லாம் வைக்க தேவையில்லை. அப்ப சரியான பயிற்சியை செய்தால் இந்த மெலட்டோனின் ஹோமோன் சரியா சுரந்தால், மற்ற ஹோமோன்களும் சரியான சமநிலையில இருந்தால் இந்த பாலாஜிக்கல் கிளாக் சரியாக இயங்கும். முக்கியமாக மெலட்டோனின். அப்ப அந்த எங்களுடைய உடல்ல இருக்கிற அந்த பாலாஜிக்கல் கிளாக், சுப்ராசாஸ்மெட்டிக் நியூக்ளியை ஹைபோதலமஸ்ல இருக்கு, மாஸ்டர் கிளாக். ஒவ்வொரு செல்லுக்களும் பெரிஃபரல் கிளாக்ஸ் இருக்குது. 120 ட்ரில்லியன் மணிக்கூடுகள் உங்களுடைய உடம்புக்குள்ள இயங்கி கொண்டிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? மெலட்டோனின். மெலட்டோனின் சுரக்கத்துக்கு காரணம் என்ன? சூரிய ஒளி. அப்ப சூரிய நமஸ்காரம், சூரியனை கும்பிடுங்கள், சூரிய ஒளியை வாங்குங்கள். பகல்ல நல்லா சூரிய ஒளியை வாங்குங்கள், இரவுல மெலட்டோனை சுரக்க வையுங்கள், நல்லா நித்திர கொள்ளலாம். இவ்வளவு கிடைக்கும். தேஜஸ், தேஜஸ் உங்களுடைய உரோமம், கருத்த
தடித்த அடர்த்தியான பளபளப்பான ரோமம், கண்கள் எல்லாம் தீட்சண்யம் மிக்க ஒளிமிக்க கண்கள், பார்வை, கண் பார்வை அது தீட்சண்யம் ரெண்டு. ஒன்று நாங்கள் தூல கண்ணால பார்க்கிற பார்வை, மற்றது மூன்றாவது கண்ணால பார்க்கிற சூட்சுமமான பார்வை, அந்த பார்வை அதிகரிக்கும். அப்ப ரெண்டு சேர்ந்தாதான் தீட்சண்யம் என்ற. தனிய தூலத்தை பார்க்கிற மட்டும் இல்ல, அந்த சூட்சுமான பார்க்க வேணும். அதுக்கு இந்த காரணமா இருக்கிறது இந்த மெலட்டோனின் தான். அப்ப மெலட்டோனின் கண்ணின் விழித்திரையில இருக்கிற செல்லுகள்ல கூம்புகள், கோள்கள், இப்படியான செல்லுகள் செயல்பாட்டுக்கு இந்த மெலனின் தேவை. அப்ப அதுக்கு இந்த மெலட்டோனின் தேவை. அப்ப எங்களுடைய இந்த கண்ணின் செயல்பாடு, விழித்திரையின் செயல்பாடு சிறப்பாக நடக்கும். அப்ப பார்வை சிறப்பாக நடக்கும். அப்ப என்ன செய்யணும்? எகெயின் என்ன? தியானம் தான், உடற்பயிற்சி தான், யோக பயிற்சி தான். சரி, இப்ப இருள் சூழ்ற நேரத்துல இந்த மெலட்டோனின் சுரக்கிற அளவு குறைஞ்சு கொண்டு போகும். படிப்படியா இருள் மெலட்டோனின் சுரக்கும். காலையில இரவு 9 மணி ஆயக்குள்ள சுரக்க துவங்கும். காலையில சூரிய கதிர்கள் விழ துவங்கினோன்னு படிப்படியாக அது சுரக்கிற குறைஞ்சு கொண்டு போகும். குளிர்காலங்கள்ல, நீண்ட இரவு காலங்கள்ல மெலட்டோன் உற்பத்தி அதிகமாயிருக்கும். கோடை காலங்கள்ல குறைவாயிருக்கும். இந்த காலநிலை மாறுபாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெலட்டோனின் உற்பத்தியிலும் மாற்றங்கள் நடக்கும். இப்ப நாங்க எங்களுடைய கண்ணை எடுத்துக்கொண்டால், இந்த கண்ணில ரெண்டு விதமான பாதைகள் இருக்கு. ஒரு பாதையில இந்த ஒளிக்கதிர்கள் உள்வாங்கப்பட்டு இந்த கோள்கள் பூம்புகளுக்குள்ளால எங்களுடைய பார்வை சமிக்கைகள் மூளைக்கு கடத்தப்பட்டு அது அங்க அந்த பார்வை நிலைநிறுத்தப்படும். அதை விட இந்த கண்ணுக்குள்ளால இந்த விழித்திலே இருக்கிற ஐபிஆர்ஜி செல் பாத்வே என்ற ஒரு பாத்வே இருக்கு. ஐபிஆர்ஜி செல் பாத்வே, அதுக்குள்ளால இந்த ஒளியெல்லாம் கொண்டு செல்லப்பட்டு அதுதான் இந்த பீனியல் சுரப்பி, இந்த சுப்ராசாஸ்மெட்டிக் நியூக்ளியை, அந்த மாஸ்டர் குளாக் அதை தூண்டி இந்த மெலட்டோனை சுரக்க வச்சு எங்களுக்கெல்லாம் தூக்கத்தை கொடுத்து, தூக்கம்னா என்ன? நாங்கள் தூக்கணும்டா என்ன? எங்களோட உடம்புலேக்கு 120 செல்லும் தூங்கும், ஒவ்வொன்றையும் தூங்க வைக்கும். இது காரணமா இருக்கிறது இந்த பீனியல் சுரப்பி தான். நாங்கள் இனி அடுத்த வகுப்பும் தொடரத்தான் வேணும் போல இருக்கு. இப்ப நாங்கள் அடுத்த வகுப்புல இந்த பீனியல் சுரப்பியில வரக்கூடிய பிரச்சனைகள், என்னென்ன காரணங்களுக்கா பீனியல் சுரப்பி செயலிழந்து கொண்டு போறது, அந்த பீனியல் சுரப்பி இந்த கல்சிபிகேஷன் அது எப்படி தடுக்கலாம், தடுக்கிறது என்ன வழிகள் என்பதை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்புல தெரிந்து கொள்வோம். அப்ப சுருக்கமாக இந்த பீனியல் சுரப்பியில இப்படியான டியூமர்கள் வரலாம், அதாவது வளர்ச்சிகள் வரலாம். இல்லாட்டால் அந்த பீனியல் சுரப்பியில ஏதாவது இன்ஜரிஸ் வரலாம். பல காரணங்கள் இருக்கு. முக்கியமாக கல்சியம் படிவுகள், கல்சிபிகேஷன் வரலாம். இந்த கல்சிபிகேஷன் பீனியல் சுரப்பியில வந்தால் அது பொதுவானது, கல்சிபிகேஷன் நடக்கும். ஏன்னா பிளட் பிரெயின் பேரியர் இல்லாதபடியால் நடக்கும். அப்ப அது கல்சியம் அணிக்கொண்டு போகும். இப்ப நம்முடைய விஞ்ஞானிகள், மருத்துவ விஞ்ஞானிகள் இந்த பீனியல் சுரப்பியில கல்சிபிகேஷன் நடந்து இருக்கிறபடியால அது ஒரு லேண்ட்மார்க்காக வச்சு நம்முடைய மூளையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது ஒரு லேண்ட்மார்க்காக பாவிக்கிறார்கள். அதால என்னுடைய மூளையின் அமைப்பை கண்டுபிடிச்சு அதுக்குரிய இதுகளை செய்யக்கூடிய இருக்குது. அப்ப இந்த எங்களுடைய உடம்புல ஏற்படக்கூடிய கல்சியம் படிவுகளுக்கு ஏற்ப இந்த மூளைக்குள்ளையும் கல்சியம் படிவுகள் ஏற்படும். அப்ப இந்த கல்சியம் படிவுகள் என்றது உங்களுடைய வயசு கூட 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 இந்த பீனியல் சுரப்பில கல்சிபிகேஷன் நடந்து கொண்டுதான் போகும். இது நார்மலா நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். அது இறை ஆற்றலுடைய செயல்பாடு. அப்ப கூடுதலான கல்சிபிகேஷன் நடந்தால் அது எங்களுடைய பீனியல் கிளாண்டை செயல்படாம தடுக்கும். அப்படி பீனியல் கிளாண்டை செயல்படாம தடுத்தால் அது இந்த மாதிரியான நோய்கள், அல்சைமர் டிசீஸ் மாதிரியான நோய்கள், மற்ற நோய்கள், சில விதமான தலைவலிகள், மிக்ரேன், கிளஸ்டர் ஹெடேக்ஸ் என்ற அப்படியான பிரச்சனை எல்லாம் வரலாம். அப்ப அதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த விட்டமின் டி எடுக்கும் பொழுது கவனமா இருக்க வேணும். இந்த கல்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது கவனமா இருக்க வேணும். இந்த நாங்கள் எங்களுடைய தண்ணீர்ல புளோரைடு இருக்கு, அந்த புளோரைடால இப்படி பிரச்சனை வரலாம். டூத் பேஸ்ட்ல புளோரைடு இருக்கு, அது பிரச்சனையை கொடுக்கலாம். அப்ப கவனமா இருக்கணும். அப்ப அதுக்காக இந்த
பீனியல் சுரப்பியில வந்த கல்சிபிக்கின டீகால்சிய பண்றதுக்கு நாங்கள் இந்த டூத் பேஸ்ட்ல இருந்து தண்ணியில இருந்து அந்த புளோரைட் உள்ள டூத் பேஸ்டோ தண்ணியோ பாதிக்க கூடாது. ப்ரோசஸ் பண்ண உணவுகள் எடுக்கக்கூடாது. சில விதமான மருந்துகளை தவிர்க்க வேண்டும். சிகரெட் ஸ்மோக்கிங், சிகார் ஸ்மோக்கிங், மதுபானம் அருந்துதல், இதுவும் கல்சிபிகேஷனை தடுக்கும். அதில் நாங்கள் தடுக்க வேணும், எடுக்க விடணும். ரெட் மீட் சாப்பிட விடணும். சில பூட்டுகள் அதுல பெஸ்டிசைட், கிருமி நாசி, கிருமி கொல்லிகள் இருக்கும், அஸ்பாரேட் இருக்கும், அதுகளெல்லாம் விட வேணும். இந்த ப்ரோசஸ் பண்ணின சோடாக்கள், ஜூஸுகள், இதுகளை எல்லாம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் என்றெல்லாம் கொண்டு வராங்க, இந்த பாட்டில் டீ என்று கொண்டு வராங்க, அதுகளை எல்லாம் எடுக்கப்படாது. இனி ஆர்டிபிஷியலான இனிப்புகள் இதுல தவிர்க்க வேண்டும். ஆர்டிபிஷியலான பிரிசர்வேட்டிவ்கள், பாதுகாப்புக்கான ரசாயன பொருட்கள் இதுல தவிர்க்க வேண்டும். இந்த மேற்கூறி சேர்ந்த பொருட்களை பாவிக்கிறத தவிர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நாங்கள் இப்படியான இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கி கொண்டிருக்கிற யாழ் மண்டல தலைவர் பேராசிரியர் துணை பேராசிரியர் அருள்நிதி குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய விஷன் தலைவர் துணைத் தலைவர் பேராசிரியர் ரகுபாலா அம்மா அவர்களுக்கும், உன்னீர் அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் மாணிக்கவாசம் ஆகியோர்களுக்கும், இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாங்கள் அதுக்குள்ள இந்த ஒரு 10-15 நிமிஷம் இருக்கு, அந்த நிமிஷத்துல நான் கேள்விகளுக்கு போய் செல்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மெலட்டோனின் ஹோமோனுடைய தொழிற்பாட்டை பற்றி மிக சிறப்பான விளக்கத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இப்பொழுது கருத்துரை வழங்குவதற்கும் ஐயாவை வாழ்த்துவதற்கும் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் இப்ப 4th இயர் MBBS படிச்சுட்டு இருக்கிறேங்கம்மா ரகுபாலம்மா. நல்ல வாழ்த்துக்கள். அவன் அடுத்தது சிவில் சர்ஜன்ல நான் ஆப்ரேஷன் பண்றதா அட்டகாசமா இருக்குதுங்கம்மா. அவர் எடுக்கிறத பார்க்கும் போது இதை நான் உடனே பென் டிரைவ்ல கார்ல பதிவு பண்ணி இப்ப ஆலியார் கிளாஸ் போட்டிருக்காங்க, போகும்போது நல்லா பொறுமையா கேட்கும் போது நல்லா தெரியும். டாக்டர் சார் கேள்விகள் கேட்கலாங்களா? ஐயா வாழ்த்தி போட்டு கேளுங்க ஐயா. சரிங்க சார். சரிங்கம்மா. மிக அற்புதமாக நமக்கு 9 மைய தவம் விஞ்ஞான விளக்கத்துடன் கொடுத்த இலங்கை டாக்டர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். டாக்டர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக சேவை மற்றும் தொண்டு வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். இலங்கை யாழ் மண்டலத்தைச் சேர்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ரகுபாலம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். டாக்டர் சார். ஐயா வாழ்க வளமுடன் சார். இப்ப பீனியல் கிளாண்ட்ல இத்தனை சுரப்பி சுரக்கிறத பார்த்தா அது ஒரு RO பிளான்ட், வாட்டர் பிளான்ட் மாதிரி அத்தனை தண்ணி கொட்டுறது மாதிரி இருக்குதுன்னு சொல்றீங்க. அது நெல்லு சைஸ் தான் இருக்குதுங்குது சயின்ஸ். அது எப்படி அவ்வளவு சுரப்பிகளை ஒழுங்கா சுரக்கும் சார்? ஒரு நெல்லு மாதிரி தான் இருக்குங்கிறாங்க. அதான் ஐயா, அது நீங்கள் இந்த ஹோமோன்கள் என்ற ஒரு மிக குறைஞ்ச அளவுல எங்களுக்கு தேவை. அதனால அது அவ்வளவு இயக்கங்களை நமது உடலுக்குள்ள நடத்தும். ஒரே நேரத்துல எல்லாம் சுரக்கப்படுவதில்லை. அந்தந்த நேரத்துல தேவையானதுகள் சுரக்கப்பட்டு கொண்டு சமநிலையில போனிக்கொண்டு இருக்கும். அப்ப அதுக்கு நீங்கள் இப்ப லிட்டர் கணக்கா சுரக்கிறேன் எடுக்கலாம். அது ஒரு சிறிய அளவுலாம் தேவை. ஆனா பெரிய விதமான மாற்றங்களை, செயல்களை நடத்தி கொண்டிருக்கும் உடலுக்கு இல்லை. அடுத்ததுங்க சார், இப்ப நமக்கு உடம்புல இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்ட் அதிக உடம்புல நன்மை பயக்குதா, பீனியல் கிளாண்ட் அதிக நன்மை பயக்குதுங்களா? அது ஒரு நல்ல கேள்வி. அதனால 2 விதமா. ஒன்று பிட்யூட்டரி சுரப்பி என்று சொல்லும் பொழுது அது எங்களோட உடல் சார்ந்த இயக்கங்களுக்கு அதுதான் அடிப்படை காரணம். அது அவ்வளவு 10 விதமான ஹோமோன்களை சுரக்கும். இந்த பீனியல் சுரப்பி என்றது அது 2 செயல்கள். ஒன்று உடல் சார்ந்த செயல்கள்,
மற்ற ஆன்மீகம் சார்ந்த செயல்களை செய்யுது. அப்ப அது இறைவன் அமைச்சிருது காரணம் இந்த ஆன்மீகம்தான். மற்றது இந்த உடலுக்குள்ள வர வேண்டிய வான்காந்த ஆற்றலே உள்ளு கொண்டு வர முக்கியமான பாதையாக அது கருதப்படுகிறது. ஆனபடியால அது அங்க முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப ஆன்மீக உயர்வு, அதாவது இந்த மானிட உடலை இந்த பிரபஞ்சத்தோட இணைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த பீனியல் சுரப்பியின் சகஸ்டதல சக்கரம். அந்த வகையில அதனுடைய தொழிற்பாடு வேற. அப்ப அது எல்லா கட்டுப்பாட்டையும் அப்ப அந்த சுரப்பினை இயக்கி விட்டால் அது எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு இருக்கும். சரிங்க சார். அப்படி இருக்கும்போது ஏன் சார் சயின்ஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்ட்னு பீனியல் கிளாண்ட பத்தி சாதாரணமா சொல்லுது? மாஸ்டர் அது கிளாண்ட்னா என்னன்னா அந்த பீனியல் கிளாண்ட் வந்து அவ்வளவு மிக குறைஞ்ச வயசுலயே அது அப்படி ருடிமெண்ட்ரியா போனபடியால அதை பற்றி ஆய்வுகள் நடத்தப்படவில்லை. ஆனா இப்ப வர அந்த ஆன்மீகவாதிகள் இதை பற்றி இப்போ 18ஆம் நூற்றாண்டிலே சொல்லிவிட்டார்கள். ரெனி டெஸ்கரேட் போன்றவர்கள் எல்லாம், திருமூலர் எல்லாம் ஊரும் அருவி உயர்வர உச்சி மேல் ஆறின்றி பாயும் அருங்குளம் ஒன்றுண்டு சேறின்றி பூத்த செழுங்குடி தாமரை பூவின்றி சூடான் புருஷடையான் என்று அது அப்பவே சொல்லிட்டார். ஊர்நீர் வழியாக உண்ணாவை ஏறிட்டு தேநீர் பருகி சிவாயனம் என்று கான் நீர் பெரும்பளை கங்க தெரிவிக்கும் வான் நீர் வழி ஆந்தி வருவீரே என்று அப்பவே சொல்லிட்டார். ஆனா அத மருத்துவ விஞ்ஞானம் இப்பதான் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வருது. அப்ப இப்பதான் அதன் முக்கியத்துவத்தை உணர்றாரு. அதே நேரம் இந்த பீனியல் சுரப்பியால சுரக்கப்படுகின்ற மெலட்டோனின் அது நிறுத்தப்பட்டாலும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் மெலட்டோனின் செரட்டோனின் உருவாகிறபடியால அது போல பிரச்சனையாக அவைக்கு தெரிய இல்லை. அந்த மற்ற நோய்களுக்கு மூல காரணமாக இது இருக்குன்னு கண்டுபிடிக்கல. இப்பதான் அதை கண்டுபிடிச்சு அதற்குரிய ஆய்வுகளை மேற்கொண்டு அது எப்படி இயக்கத்துக்கு கொண்டு வரலாம் என்ற ஆய்வை நடத்துறார்கள். விஞ்ஞானம் இப்பதான் அதுக்குள்ள வந்திருக்கு. அங்கட ஆன்மீகம் அந்த காலத்திலேயே திருமூலற்ற காலத்திலேயே அதுக்குள்ள போய்விட்டது. அவர்கள் 3வது கண்ணண்டு கூட அதை திருமந்திரத்துல 3வது கண்ணண்டு எத்தனையோ திருமந்திர பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதான் இதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப மெலட்டோனே 1952ஆம் ஆண்டுதான் மெலட்டோனே முதல் 58ல தான் மெலட்டோனே முதல் சரியாக ஐரண்டி பண்ணதே அப்பதான். அதுக்கு முதல் அதை சரியா ஐரண்டு பண்ணி. சரி சார். மெலட்டன் சுரப்பி இந்த நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுக்கு என்ன பண்ணுங்க? உடம்பு கெடுத்துப்படுமே? கெடுத்து போடும் தான். அதான் பிரச்சனை. அது தனியான சப்ஜெக்ட். பாலாஜிக்கல் கிளாக் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஐயா, அதுல பார்ப்போம். ஓகே சார். ரொம்ப நன்றிங்க. அதை பத்தி தான் பேசுவோம். பாலாஜிக்கல் கிளாக் சர்க்காடியம் ரிதம். இது அப்படியே கண்டினியூஷன் பண்ணிட்டே வந்துருங்க. எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்ஆர் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. பாலா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஐயா. கன கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதிலளிச்சிருக்கிறீங்க. இந்த மெலட்டோனின் சுரப்பியை பற்றி பசுமதி அம்மா, ரவீந்திரநாத் அவங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் சின்ன ஒரு கேள்வி வந்துதான், அதுக்குரிய பதிலை நீங்க சொல்லிட்டீங்க. அதை ஒருக்கா வெரிஃபை பண்ணணும். இப்ப இந்த பிளட் பிரெயின் பேரியர் இல்லாதபடியா பீனியல் கிளாண்ட் கல்சிஃபிகேஷன் நடந்து ஒரு எலும்பா மாறிடும் என்று சொல்லி இருக்கிறீங்க. அப்படியேனா எப்படி இந்த மெடிடேஷன் தவங்கள் எல்லாம் செய்யும் போது ஆட்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணது? இப்ப கடைசியா நீங்க சொன்ன அறிஞ்சது உடம்புல ஒவ்வொரு செல்லும் அந்த ஹோமோன்ஸை கிரியேட் பண்ணுமென்ற மாதிரி சொல்லி இருந்தீங்க. அது இருக்கா கொஞ்சம் விளங்கப்படுத்துவீங்களா ஐயா? நாங்கள் இப்ப மருத்துவ ரீதியாக மருந்துகளாலேயோ அதுகளாலேயோ இயக்க முடியாது. ஆனால் இப்ப இப்படியான யோக பயிற்சியால அதை இயக்கத்துக்கு கொண்டு வரலாம். அதுதான் இந்த யோக பயிற்சிய சிறிய வயதிலேயே 14 வயசு 16 வயசு எல்லை வச்சு மகிழ்ச்சி எல்லாம் அந்த பயிற்சியை துவங்க சொல்றதுக்குன்னா இப்படியான காரணங்களுக்காக ஒரு காரணம். இப்ப திருமந்திரத்தில எல்லாம் இந்த யோக பயிற்சியில இவ்வளவுக்கு எவ்வளவு விலைக்கு நாங்க துவங்கி செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த இயக்கங்கள் எல்லாம் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது குறைபட்ட இயக்கங்களை நிறைவுபடுத்தி கொள்ளலாம். அப்ப இதெல்லாம் இயக்கத்துக்கு கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு செல்லுக்களும் இந்த அடக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணசக்தி அதிகரிக்கும் பொழுது அதுக்கு அங்க ரசாயன சக்தியாக மாற்றப்பட்டு அங்கேயே இந்த ஹோமோன்கள் நொதியங்கள் தயாரிப்புல நடந்துவிடும்.
அப்ப அதுவும் அது இயக்கத்துக்கு கொண்டு வந்துடும். இந்த பீனியல் கிளாண்ட் அது அது இயக்கத்துக்கு வர ஒரு முக்கியமானது ஆன்மீகத்திலே. அதே நேரம் உடல் இயக்கத்திலே ஒவ்வொரு செல்லுக்களும் இந்த மாற்றங்கள் நடக்கிற வழியால இந்த நாங்கள் பிராண சக்தி ஓஜஸ் ஆற்றலை ஒவ்வொரு செல்லுக்களும் செலுத்துறோம். அப்ப நாங்கள் மூச்சு பயிற்சிகளையோ தியான பயிற்சியோ அதை செலுத்துறோம். ஓஜஸ் ஆற்றலை செலுத்துறோம். அது ஒவ்வொரு செல்லிலும் அந்த செல்லில் இருக்கக்கூடிய சீவகாந்த ஆற்றலை அதிகரிக்கும். இந்த சீவகாந்தம் தானே கடைசியா போய் அது இந்த ரசாயன பொருளா மாறப்போகுது. எங்கட செல்கள் எல்லாம் ஒரு கருவிதானே. அதுக்கு ஒரு அது வேறொன்றும் அங்க இல்லை. அங்க வந்த இந்த காந்த தன்மாற்றம் நடக்கும். அப்ப காந்த சக்தியை நாங்க கொடுக்குறோம். இப்படி ஓஜஸ் ஆற்றலாகவும் பிராணசக்தியாகவும் இந்த தியான ஆற்றலாகவும் நாங்கள் கொடுக்குறோம். அப்ப அது இதெல்லாம் இயங்க துவங்கும். மற்ற தூல உடல் சூக்கும உடல். சூக்கும உடல் சரியாக செயல்பட்டால் தூல உடல் தானாக பழைய நிலைக்கு வரும். இது சித்தர்கள் பாசையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அப்ப ஏன் நடு வயசுல கூட நாங்க இந்த யோக பயிற்சிகளை செய்ய தொடங்கி இருந்தா கூட 14 வயசுல தொடங்காமல் இப்ப தொடர்ந்து செய்யறதாலேயே இதை திருப்பி ஆக்டிவேட் பண்ணலாம்ன்ற உங்களோட கருத்து சரியா இருக்கு? ஆக்டிவேட் பண்ணலாம். நாங்கள் ஒவ்வொரு செல்லையும் ஆக்டிவேட் பண்ண போறீங்களே ஐயா. அதானே ஒவ்வொரு செல்லும் ஒளி உடலாக மாறும். அதானே இந்த பயிற்சியின் உச்ச கட்டம். இந்த தியான பயிற்சி யோக பயிற்சி இந்த உச்சம் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுக்களும் ஆக்டிவேட்டட் ஆகும். நான் சரியா செய்தா ஒவ்வொரு சக்கராசும் சரியாக இயங்க துவங்கும். அப்ப நமது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சிவகாந்த ஆற்றல் அதிகரிச்சு கொண்டு போவோம். அப்ப எல்லாமே அது அடிப்படையில மகரிஷி சொல்ற மாதிரி காந்தத்தை அதிகரிக்கும், சிவகாந்தத்தை அதிகரிக்கும். இந்த சிவகாந்தம் தான் எங்களுக்கு ஆற்றல் களம். அது பிசிக்கல் பாடியா இருக்கலாம், சூக்கம் உடலா இருக்கலாம், காரண உடலா இருக்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த காந்த சக்தி தான். அது இங்க இருந்து வருது, வான்காந்தத்துல இருந்து வருது. அப்ப அந்த யோக பயிற்சியால நாங்கள் வான்காந்தத்தை உள்வாங்கி அதை சீவகாந்தமாக மாத்துறோம். அது எல்லா வேலையும் செய்யுது. எல்லாத்தையும் இயக்கும். கருவுடலையும் இயக்கும், சூக்குமுடலை இயக்கும், காரண உடலையும் இயக்கும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சுரந்தர் வணக்கம் ஐயா. நன்றி. நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமா ஐயா கேக்குதுங்க? ஐயா ரொம்ப ரொம்ப உங்களோட வகுப்பு ரொம்ப அற்புதமா இருந்தது. நான் ஒரு பாயிண்ட் இந்த கால்சிபிகேஷன் ஐயா கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதுக்கு மட்டும் நான் உங்க நீங்க சொன்ன பதிலோட 1 or 2 லைன்ஸ் ஆட் பண்ணட்டுமாங்க? ஆட் பண்ணுங்க. நன்றி அம்மா. இல்ல கால்சிபிகேஷன் வந்து யூஸ்வலாவே இது இண்டிவிஜுவல் வேரியேஷனுக்குள்ள இருக்கு இல்லைங்களாங்க? எல்லாருக்குமே அந்த ஏஜ் ஆனா கண்டிப்பா கால்சிஃபை ஆகணும்னு கிடையாது. ஏன்னா சோ மெனி ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சப்போஸ் நீங்க யங் ஏஜ்ல நீங்க வந்து மெடிடேஷன் எடுத்துக்கல, நீங்க எடுத்துக்கிறதே வந்து 40-50ல தான் எடுத்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடியே கால்சிஃபை ஆயிருக்குமா? ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கால்சிபிகேஷன் ஆகாம இருக்கிறதுக்கும். எப்படி இருந்தாலும் ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் வந்து நம்ம உடம்புல எல்லா பகுதியிலுமே நடக்கும். அதே மாதிரி பீனியல் கிளாண்ட்லயும் நடக்கும். பட் கால்சிபிகேஷன் ஆன மெடிக்கலி வந்து பீனியல் கிளாண்ட கால்சிபிகேஷன் ரிவர்ஸ் பண்றதுக்கு வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஏன்னா பீனியல் கிளாண்ட பத்தி இன்னமும் ஆராய்ச்சிகள் தான் மருத்துவ ரீதியாக தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா பீனியல் கிளாண்ட் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதோட ஃபங்க்ஷன் அதோட இது எல்லாமே வந்து ஸ்டில் அது வந்து எவால்விங் ப்ராசஸ்ல தான் நம்ம மெடிக்கல் ஃபீல்டு வந்து வச்சிருக்காங்க. பட் நீங்க ஒரு 40 இயர்ஸ்ல தான் இல்ல ஒரு 50 இயர்ஸ்ல தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட எவ்வளோ நீங்க ஆழ்ந்து, அதாவது அந்த மனம் இருக்கு இல்லைங்களா, அந்த மனதோட இயக்கம் எவ்வளோ ஒடுங்கி அந்த உயிருக்குள்ள ஒடுங்குதோ அந்த அளவுக்கு நிச்சயமா வந்து அந்த பீனியல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேஷனுக்கு வரும். ஏன்னா மெலட்டோனின் வந்து உங்களுக்கு ஏஜ் ஆஃப் 100 இயர்ஸ்க்கு அப்புறமும் மெலட்டோனின் செக்ரேஷன் மினிமம் அமௌண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம ஐ சைட் ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த சிக்னலை உள்ள ரிசீவ் பண்ணி கொடுக்குது. ஐயா சொன்ன மாதிரி, டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி ஐ மூலமா ஒளி வந்து உள்ளுக்குள்ள போக போக
அது வந்து சிக்னலை பிரெயினுக்கு அனுப்பி அங்கிருந்து ஹைப்போதலாமஸ் பீனியல் கிளாண்டுக்கு இது பண்ணி இன்டர்ன் பீனியல் கிளாண்டு பிட்யூட்ரி ஒவ்வொரு இயக்கமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்புடையதா இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு பேலன்ஸ்டு மெக்கானிசம் நம்ம உடம்புக்குள்ள வந்து எல்லா உறுப்புகளுக்குள்ளயுமே இருக்கு. ஏன்னா அந்த பேரறிவே தான் இதுக்குள்ள அறிவா இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அது உள்ளார ஒரு மெக்கானிசத்தை வச்சிட்டு இருக்குது. நம்ம அறிவியல் கண்டுபிடிச்சது இவ்வளவுதான் இருக்கு. அறிவியல் விளக்க முடிஞ்சது இந்த அளவுல இருக்கிறதுனால நீங்க 50 வயசுல எடுத்துட்டாலும் நிச்சயமா வந்து இது பீனியல் கிளாண்ட் வந்து கால்சிஃபை ஆகக்கூடிய விகிதத்தை வந்து மினிமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த கால்சிஃபிகேஷன் ஆகக்கூடிய விகிதத்தை வந்து தள்ளி போட்டுக்க முடியும். அதே காயக்கல்பத்துக்கு அதனாலதான் சாமிஜி வந்து நீங்க எந்த வயசுல இருந்தாலும் நீங்க தவம் பண்ண இந்த பயிற்சி பண்ண எடுத்துக்கங்கன்னு சொல்றதுக்கான காரணம் இதோட செயல்பாட்டை வந்து நுணுகி அவங்க ஆராய்ந்ததுனாலதான். மருத்துவத்துறையும் வந்து 30 வயசுல தொடங்குதுன்னு இப்பத்திக்கு இருக்கான அது எக்ஸாக்டா 30 வயசுல எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் தொடங்குமா அப்படின்றது வந்து நம்ம ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்கு, நம்ம எடுத்துக்கிற ஃபுட் இருக்கு, நம்மளோட எண்ணங்கள் இருக்கு, நம்மளோட எண்ணத்தோட திங்கிங் பேட்டர்ன் ஆஃப் த திங்கிங் இருக்கு, நிறைய என்வான்மெண்ட் இருக்கு, நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து குடிக்கிற தண்ணி எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், கோள்களோட இயக்கம் எல்லாமே. அதனால நீங்க வந்து தாராளமா தவம் பண்ண இந்த சிந்தனை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க தவம் பண்ற இதை வந்து இன்னும் ஃப்ரீக்குவென்சி அதிகப்படுத்திக்கணும். அதே சமயத்துல ஆழ்ந்து தவம் பண்றதுக்கான இது பண்ணும் பொழுது உடற்பயிற்சியும் அதுக்கு ஒண்ணுக்கு உதவி பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய உடற்பயிற்சி, காயக்கல்பம், அகத்தாய்வு எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கும் பொழுது அத முறையா வந்து நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது நிச்சயமா கால்சிபிகேஷன் ஆனதையும் வந்து ரிவர்ட் ஆகும். ஏன்னா எண்ணங்கள் வந்து ஒண்ணு அந்த தானியங்கி நரம்பு மண்டலத்தோட ஒரு இது இருக்கு, அது பீனியல் கிளாண்ட வந்து நிச்சயமா இது பண்ணும். அதனால எந்த ஏஜ்ல பட் ரொம்ப இயர்லியரான சின்ன பசங்களுக்கு ஏன் 4 வயசுல இருந்து அந்த உடற்பயிற்சி கத்து தரலாம் அப்படின்னு சாமிஜி சொன்னதுல வந்து அந்த தைமஸ் கிளாண்ட் ஐயா டாக்டர் ஐயா சொன்னாங்க, தைமஸ் கிளாண்டையும் இது வந்து இது பண்ணுது அப்படின்னு. தைமஸ் கிளாண்ட் வந்து நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட சைஸ் குறையதான் ஆரம்பிக்கும். பியூபர்ட்டி வந்து மேக்சிமம் சைஸ், ஆஃப்டர் பியூபர்ட்டி வந்து அது குறையதான் செய்யும். பட் டில் அது ஃபேட்டி டிஷ்யூ மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு 105 வயசு வரைக்கும் தைமஸ் கிளாண்ட் வந்து அந்த டி செல்லோட ஃபங்க்ஷன் அது வந்து இருக்கும். பட் ஏஜ் ரிலேட்டட் டிக்ரீஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த ஏஜ்லயே நம்ம வந்து உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து அதுக்குதான் அந்த ஏஜ் எல்லாம் அளவா வச்சிருக்காங்க. அதனால நீங்க எந்த வயதுல தவம் எடுத்துக்கிட்டாலும் அந்த தவத்தை முறையாக அதுல எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஒடுங்கி மனம் ஒடுக்கம் பெறுது உயிருக்குள்ள அப்படின்றதுதான் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து ரிவர்ட் ஆகும். ஏன்னா மத்த சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும் எல்லா இடத்துலயுமே. இங்க வாழ்க வளமுடன் சந்தர்ப்பத்துக்கு சிறந்த விளக்கம் அறிவுரை. அதான் நாங்களும் இந்த எவ்வளவுக்கு நான் காயகல்ப பயிற்சி என்றாலும் சரியாக அந்த விந்துநாத சக்தியை நாங்கள் பதங்கமாக்கி சரியான முறையில மூளையை கொண்டு போறோமா, அதை பிறகு இடம் பரப்புறோமா என்றதை பொறுத்து கொண்டு மற்ற தியானம் செய்யும் பொழுதும் அந்த தியானத்தை நாங்கள் முறையாக சரியான முறையில ஒவ்வொரு சக்கராசும் நல்லா இயங்கக்கூடிய முறையில ஆழமா செய்யறோம்ன்றதை பொறுத்துதான் இருக்கு. அதை நாங்கள் செய்யவோம். காயகல்ப பயிற்சி அதி உன்னதம் உச்சம். திருமந்திரத்திலே காயகல்பத்தை அதான் பரியங்க யோகமாக விளங்கப்படுத்துறார். கேசரி யோகம் பரியங்க யோகம். அப்ப அதை நாங்கள் முறையாக செய்யவோம். அதுதான் பெரிய பிரச்சனையே இருக்கு. அது அம்மா சொன்ன மாதிரி இந்த டீகால்சிஃபிகேஷன் சில மெத்தடுகள் தந்திருக்கிறாங்களம்மா, சில இதுகளை சில ஆர்டிகிள்ஸ்ல பார்த்து இதுல கொடுத்துருக்குறாங்க. அப்ப அது அம்மா சொன்னது நல்லா இருக்கு. இந்த விளக்கம் அந்த அவர்கள் கல்சிஃபிகேஷன் டீகால்சிஃபிகேஷன் பற்றி அப்ப இந்த பீனியல் கிளாண்டின் ஆக்டிவேஷன் அது கட்டாயம் இருக்கும். எல்லா சக்கராசும் தான். இப்ப நாங்கள் கணையம்
கணியத்துல கூட லங்கஹான் செல்ஸை இயக்குறதுக்கு மருத்துவத்துல இல்லை, ஆனால் தியானத்துல அது முடியும் என்று சொல்றார். அதபடியால் நாங்கள் 9 மையத்தவன் தான் த பெஸ்ட் காயகல்ப பயிற்சியும், 9 மையத்தவன் தான் உச்சம். வாழ்க வளம். சிறப்பான விளக்கம் ஐயா. வசுமதி அம்மா கொடுத்த கூட நல்ல விளக்கமும் நல்ல அறிவுரையும் தான். கூட நம்பிக்கையோட தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம் ஐயா. முறையா செய்ய வேண்டும்தான் முக்கியம். நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. சாந்தி உமாகாந்தன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. ஐயா சிறப்புங்க ஐயா. அப்படியே ஹிஸ்டரி மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு கிளாண்டு எவ்வளோ பெரிய விஷயத்த உண்டு பண்ணுது அப்படின்றத அவ்வளோ விரிவாக்கமா அமைதியா அழகா நீங்க தொகுத்து சொல்லியிருக்கீங்க. இதை கேட்டுட்டு மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி ஆழ்ந்து பொறுப்பா அந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் காய்கற்ப பயிற்சி பண்ணாலும் முறைப்படி ஆழ்ந்து செஞ்சாக்க மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத ரொம்ப உணர்த்தியிருக்கீங்க. டாக்டர் அம்மா பேசுனதும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னொன்னு பெரிய விஷயம் என்ன, சாமிஜி எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னு கேட்டா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அது போல நீங்க சொல்லியிருக்கீங்க நமக்கு கிடைச்ச பார்மசி வந்து யூனிவர்சல் பார்மசின்னு சொல்லியிருக்கீங்க. அது கொஞ்சம் அழகா இருக்கு நீங்க சொன்னது. நமக்கு யூனிவர்சல் பார்மசில இருந்து நமக்கு வேணுங்கிற மெடிசின் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. கரெக்டா தவம் பண்ணா யுனிவர்சல் பார்மசியே நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஐயா. ரொம்ப மிக அருமைங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. அதை விஞ்ஞானி சொல்றார், மோஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் யூனிவர்சல் பார்மசி யுவர் பிரெயின் ஹைப்போதலமஸ் என்று சொல்றாரு. இப்ப எல்லாமே சுரக்குதம்மா மூளைக்குள்ள, எல்லாமே இருக்கு, எல்லாமே இறைவன் எங்களுக்கு வச்சிருக்கிறார். நாங்க சரியான முறையில பயன்படுத்தி விட்டால் அதை தடுக்காமல் செய்தாலே போதும். அற்புதங்க ஐயா. அற்புதங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நாம் உலக நல அந்த காயகல்ப பயிற்சி, காயகல்ப அஸ்வினி முத்திரை மூலமந்தம், இது ரெண்டும் மிக முக்கியமானது. இந்த அஸ்வினி முத்திரையில அதான் இந்த திருமந்திரத்துல எல்லாம் சொல்றது, அந்த அஸ்வினி முத்திரை மூலமந்தம் இது செய்யும் பொழுது ஒன்று அதிர்வு, இரண்டாவது சூடு. அந்த இது அப்ப அந்த தன்மையை நாங்கள் உணர்றோமா, அதை மேல கொண்டு போறோமா என்ற முறையில் அவர் 4 மெதட்டுகள் கொடுக்குற, இந்த மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியை மேல கொண்டு போறதுக்கு. அதுல இந்த 2 முக்கியமாக நாங்கள் இங்க காயகல்பத்துல பயன்படுத்துறோம். அதிர்வு, உஷ்ணம். அதான் பதங்கமாதன்னு சொல்ல மகரிஷி பாவிச்சார். அதுக்கு உஷ்ணம் வருதா, சூடு வருதா, அதிர்வு வருதா, நாங்கள் அஸ்வினி முத்திர கூடைகளை வருதா, அதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதை கொண்டு போறோமா நாங்கள் மேலே, அது அந்த அதிர்வை கொண்டு போகலாம், சூட்டை கொண்டு போகலாம், ஒளிய கொண்டு போகலாம். வாழ்கணும்மா. வாழ்க ஐயா. நாங்கள் உலக நல வாழ்த்தோடு நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்து படிப்பதற்கு அன்றாதம்மா யாராவது ஒரு ஆள் படிக்கிறீங்களா? வாழ்க வளமுடன். பாட்டுங்களாம்மா? படிங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள்